ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இதை எப்படி சொல்கிறதுனே தெரிலங்க. உண்மை என்னென்னா, எனக்கும் இந்த யூடியூப் சேனலுக்கும் செட்டே ஆக மாட்டேங்குது. ஒரு வீடியோ போட்டு அடுத்த வீடியோ போடலான்னு பிளான் பண்ணால் ஒரு வீடியோ இடையில எப்படியாவது கேப் வந்துடுது. ஓகே, இப்போ நாங்கள் எங்கே எல்லோரும் கிளம்பிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்பை. இது வெண்பாக்கும் அவியானுக்கும் வெரி 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 ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் ஜேர்னி. ஒரு மெமரிக்காக தான் இந்த வீடியோஸ் எடுத்தோம். யூடியூப்பில் போடணும் அப்படின்ற பிளான் எதுவும் இல்லை. பட் வீடியோஸ் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தா நல்லா இருக்கிற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. ஸோ இது யூஸ்ஃபுல் கண்டென்ட்டாக இருக்கலாம் எல்லாருக்கும் அப்படின்றதுக்காக ஒரு வீடியோ எடிட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ ஃபுல்லாகவே இந்த மோடில் தான் வந்துட்டுருக்கோம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஹாய் ஹாய். மும்பை போகிறோம். மும்பை ட்ரிப் போகிறோம். ட்ரிப்பு கேட் என்ட்ரிலாம் செக்கிங்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் கிட்ஸ்லாம் நாங்கள் ரொம்ப இயர்லி மார்னிங்கே எழுப்பிட்டதுனால அவங்களுக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிச்சு கொஞ்சம் இயர்லியாகவே. ஸோ நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, வீட்லேயே இட்லிலாம் செஞ்சு அவங்களுக்கு ரெடியாக ப்ரிப்பேர்டாக கொண்டு வந்துருந்தோம். ஸோ அதை அவங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு சரி நெக்ஸ்ட் நாங்கள் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு கேன்டீனில் போயிட்டு இட்லி எவ்வளோ தாங்க கேட்டோம். 3 இட்லி 300 ரூபானாங்க. எங்களுக்கு அப்படியே ஆடி போயிடுச்சு. சரி இதுக்கு மேலே இட்லி நாங்கள் வாங்கினா சரிப்பட்டு வராது, நமக்கு தான் ஃப்ளைட்லேயே காம்ப்ளிமெண்ட் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறாங்களே, நம்ம அதை போய் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பாய் சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க. எனக்கும் இதாங்க செகண்ட் ஃப்ளைட் ஜேர்னி. ஃபஸ்ட் டைம் போனப்போ தான் ஃப்ளைட் கிட்ட நின்று ஃபோட்டோ எடுக்கல. நான் ஃப்ளைட்டில் போயிட்டு வந்தோன்னு சொன்னேன், எவனும் நம்பவும் மாட்டேங்கிறீங்க. சரி அட்லீஸ்ட் இந்த டைமாவது நம்ம ஃப்ளைட் கிட்ட நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு நானும் ஃப்ளைட்டில் போயிட்டேன் அப்படின்னு ஒரு சீன் போட்டுக்கலான்ட்டு ஃபேமிலியாக நின்று ஃபோட்டோலாம் எடுத்துட்டோங்க. நாம் யூஸ்வலாக ஃப்ளைட்டு ஏறினாலே காதில் காட்டன் வச்சுருவோங்க. அது ஏன்னு நமக்கு தெரியும். பட் புதுசாக ஏறுற அந்த 2 குட்டீஸ்க்கு தெரியாதுங்களா. நான் காட்டன் பாக்கெட் ஓப்பன் பண்ணால் அவங்க என்னம்மா பிஸ்கெட் பாக்கெட் ஓப்பன் பண்ணுறேன்னு கேட்குறாங்க. அப்போ தான் நான் நினச்சேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எதுக்கு அவள் காட்டணும் எனக்கு தெரியும், அந்த டைம் வரும், அப்போ நான் சொல்கிறேன் டீப்பாக அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட் டைமா அவியான் ஃபஸ்ட் டைம் தானே? வெண்பாக்கும் ஃபஸ்ட் டைம். தெரியுதா? த்ரூஅவுட் இந்த ஃப்ளைட் ஜர்னி ஃபுல்லாக அவியானும் சரி வெண்பாவும் சரி ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. 2 பேருமே ஜன்னல் ஓரமாக உட்காந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வேடிக்கை பார்த்து தான் வந்தாங்க. என்ன அவங்களோட ஹைட்டு தான் ஒரு பிரச்சனையே இருந்துச்சு. பட் ஸ்டில் அதை மேனேஜ் பண்ணி உட்காராமல் ஏஞ்சி நின்றுட்டே பார்த்துட்டு தான் வேடிக்கை பார்த்துட்டே தான் வந்தாங்க. ஏர் இந்தியா ஃப்ளைட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அவங்க கொடுக்குற காம்ப்ளிமெண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை லஞ்சாக இருக்கட்டும், இல்லை டின்னர் இருக்கட்டும், இந்த விஷயங்க இந்த ஃபுட்டுன்ற இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன் அப்படின்னா இதே டேரிஃப் தான் வருதுங்க அதர் ஏர்லைன்ஸ்க்கும். பட் அங்கே காம்ப்ளிமெண்ட்டாக எதுவும் கிடையாது. இங்கே காம்ப்ளிமெண்ட்டாக இவங்க ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறது பெரிய விஷயங்க. அண்டு பேருக்குன்னு இல்லாமல் இந்த ஃபுட் எல்லாமே நல்ல குவாலிட்டியாகவும் குவான்டிட்டியாகவும் இருக்குது. ஸோ இதில் நாங்கள் 2 ஐட்டம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு நினச்சோம். ஒன்று வெஜ் அண்ட் நான்வெஜ். இது 2 ஆப்ஷன்ஸ் தான் நமக்கு இருக்குது. நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம சொல்லிக்கலாம். ஸோ நாங்கள் ஒரு வெஜ் அண்ட் ஒரு நான்வெஜ் பிரேக்ஃபாஸ்ட் மெனுவில் கேட்டிருந்தோம். ஸோ நான்வெஜ்னு பார்த்திங்கன்னா ஒரு எக் ஆம்லேட்டு, அப்புறம் ஸ்பைசி கார்ன் அண்ட் ஃப்ரைடு பொட்டேட்டோ கொடுத்துருந்தாங்க. ஸோ வெஜ்ஜில்னு பார்த்தீங்கன்னா இட்லி சாம்பார் டிப் பண்ணியே தான் இருக்கும். அண்டு அதோட உப்புமா கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மெனு டே டு டே சேஞ்ச் ஆகுங்க. இது சேம் மெனு கிடையாது. 1 or 2 ஐட்டம்ஸ் சேஞ்ச் ஆகும். பட் வெஜ் அண்ட் நான்வெஜ் 2த்துக்குமே காமனாக இருக்கிற ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பன்னு, பட்டரு, மேங்கோ யோகட் இதெல்லாம் காமனாக இருக்கும். ஸோ இது இல்லாமல் கட்லரி கொடுப்பாங்க அண்ட் ஒரு வாட்டர் பாட்டில் கொடுப்பாங்க. டேஸ்ட் வைஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. எதுவுமே குறை சொல்கிற மாதிரி இல்லைங்க. எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் நாங்கள் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம்.
மும்பை ரீச் பண்ணுறதுக்கு ஒரு 30 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருங்க பைலட் கிட்டேருந்து 30 மினிட்ஸில் லேண்ட் ஆகிக்கிறோன்னு. ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தாலே நீங்கள் எல்லோரும் விண்டோ சைடு வந்துடுங்க. ஏன்னா நீங்கள் பார்க்க போகிற வியூவே வேறு லெவலில் இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு அது மகாபலிஸ்வர் அப்படின்ற ஒரு பிளேஸை தான் அந்த வியூன்னு நான் நினைக்கிறேங்க. நெக்ஸ்ட் நாங்கள் எங்கே போனோங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேங்க. அது வரைக்கும் நாங்கள் சீக்கிரட்டாக வச்சுக்கிறோம்.